எல்லை தாண்டி வந்தான், எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறானடா. 840 பேருக்கு மேல சுட்டுக்கண்டா. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி ஏண்டா யாரும் எழுப்பல? வர்றான். அவனை ஏண்டா சுடல? சுடல. ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆள்றான்டா. தொடா பாப்பம்ங்கிறான் பாரு. அவனை தொட முடியலையே. ஒரு தடவை கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான், சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் செய்தி வர்றதுல வராது? ஏன்? அவனுக்கு நாதி இருக்கு. ஓ, நாதிட்டு போன உனக்கு என்ன இருக்கு சொல்லு, உனக்கு என்ன இருக்கு? இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம்டா. கூத்தாடியை குடிச்சு செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் முடிக்க போய் செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடையாது. நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். உலகத்திற்கு அறம்பாடி, வீரம்பாடி, மானம்பாடி தந்த நீ எங்க நிலையில் நிற்கிறாய்? எங்கே? உலக உயிர்களை நேசித்து நின்றவன்டா நீ. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறான்டா வள்ளலால் பெருந்தகை. உன் முன்னவன் தானடா. தாள கிடப்பவரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறானடா வைகுந்தர். உன் முன்னவன் தானடா. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறானடா. அவனும் உன் முன்னவன் தானடா. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு. இந்த இனத்தில் பிறந்த மகன் நிற்க வழியில் நாதியற்று போய் நடிகனை பார்க்க போய் செத்ததற்கு இத்தனை பேர் பண்ணானடா. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் பண்ணானடா. மக்கள் புரட்சிடா. ஸ்டெர்லைட்டால என் வாழ்விடம் பாதிக்கப்படுது, வாழ்வாரம் பாதிக்கப்படுது, குடிநீர் நஞ்சாகுது, காற்று மாசுபடுது, புற்றுநோய் வருது, தோல் தொற்று வருது, நுரையீரல் புற்று வருது. அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி, புரட்சி. மனு கொடுக்கத்தானே வந்தான். மனு 4 பேர் கொடுத்துட்டு போவன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு? ஏன் எவனும் கேட்கல? இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி? அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே பீச்சி அடித்து கலக்கணும், கண்ணீர் புகை குண்டுகள் தானே வீசி இருக்கணும். அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன்? ஏண்டா இந்த நிலத்துல ஒருத்தம் கூட எழுப்பல? ஏன்? அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல. ஏண்டா? அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி 10 லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல. ஏண்டா? இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம், வேலை, பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை கொடுப்போம் என்னெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாத. ஏண்டா? ஏன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் எழல? ஏன்? நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். இங்க செத்தவன் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக செத்தானாடா? இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்காக போராடினானாடா? இல்ல பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்டு அலைந்தவனா? உலக அரசியல் உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன், ஒரே தலைவன், என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 3 தலைமுறைடா களத்தில் மாண்டது. ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலு பிள்ளையும் பார்வதி, பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் 3, பிறகு என் அண்ணனும் அண்ணி. 3 தலைமுறை
தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும்தான்டா. உலகத்தில் எவனுடைய வரலாறா? ஓசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யார்? யாசர் அராபத் யாருடைய வரலாறு? என்னடா உனக்கு இருந்தது? நேர்ந்து போரில் சரணடைந்தவர்களை கொல்லக்கூடாது, அதனடா உலக மரபு. அதானே சரணடைந்த என் தங்கை இசைப்பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தா என்ற குரல் ஒருத்தம் கூட எழுப்பலையே. ஏண்டா? ஏன்? ஏன்? உலகத்தில் எங்கு உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணலும். அதுபோல இந்த உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் காயம்பட்டாலும் தமிழன் மண்ணலும் அழுதிருக்கிறது. ஒரு நடன கலைஞன் மைக்கேல் ஜாக்சன் இறந்ததற்கு உலகம் முழுவதும் அழுதாண்டாடா. உலகம் முழுவதும் அழுதான். நாங்க யாருக்கு அழல? பெனாசிர் பூட்டோவுக்கு, யாசர் அராபத்துக்கு, மம்மர் கடாபிக்கு, அதிபர் முபாரக்குக்கு யாருக்கு அழல? யாருக்கு அழல? சதாம் ஹுசேனுக்கு. சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகளடா நாங்க. அயலான்கிற ஒரு பயன் சிரியா நாட்டில் கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிறுவனுக்காக எல்லோரும் அழுதீர்களே. என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்துக்கு ஏண்டா ஒருத்தங்கூட நீங்க அழல? ஏன் அழல? ஏன் ஏன் அழல? சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசைப்பிரியார் ஏனடா கேட்கல? உலகம் கேட்கலடா, உலகம் கேட்கலடா. விடுறா. இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம் அரசியல் ஏனடா கேட்கல? ஏன் கேட்கல? நீ நாதியற்றவன்டா, நாதியற்றவன். ஒரு பச்சிலம் பாலகன், 12 வயது சிறுவன், அவனை கைது செய்து ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கா? யாராவது சொல்ல தெரியுமா? தெரியாதா? இந்த பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படா? எப்படா? எப்படி? அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்ப? நீ எப்படா உள்ள இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா? ஏன்னா அவனை கொன்னா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்த இந்திய பெருநிலத்தில் திராவிடன் எங்கடா? எந்த திராவிடன்டா? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில் இருந்து அறிக்கை, கேரளாவில் இருந்து ஒரு துளிக்கு ஒரு செய்தி. ஒருத்தன் இல்ல. ஏன்? நாதி இல்லடா உனக்கு. நாதி அல்ல, நீ நாதியற்று போனாய். ஒரு பயம். வெள்ளை கொடியேந்தி வந்து சரணடைங்கள் என்று சொன்னவன் யாரடா? கோத்தபாய ராஜபக்சே, அவன் கீழே இருந்த ராணுவ தளபதிகள். போய் சரணடைங்கள் என்று சொன்னவர்கள் யாரடா? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்கள் பேரை சொல்லணுமா? என் அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இன்னும் 3 தளபதிகள் 300 பேரோடு போய் வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்பது சர்வதேச போர் மரபு. எப்படா கொன்ன? ஏன் கேட்கல? கேட்கல. ஏன்? நாதி கிடையாது. முள்ளிவாய்க்கால் இருந்து வெளியே வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வாருங்கள், நாங்கள் பாதுகாப்பு தரும். அடைத்தவன் அவன் சிங்கள ராணுவம், சிங்கள அதிகாரம். மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்தார். இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான பெருமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மண்ணலி போட்டார்கள்.
வழியில்லை, மக்களை அனுப்புங்கள் என்றார். அனுப்பினார்கள். ஒருவர் இருவர் அல்ல, என் உடன் பிறந்தானே 10,000 பேருக்கு மேலே, பச்சிலம் குழந்தைகள் 50க்கு மேலே, கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், எண்ணற்றவர் மக்கள் 10,000 பேர் சரணடைந்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர்கள்? அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா, அங்கே வந்த ராணுவ தளபதி, எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில், எல்லோரும் செத்து போய்விட்டார். ஒருத்தன் கேட்கலையே, 10,000 பேரும் எப்படா செத்தா? பட்டினியாலா, இல்ல நோய்வாய்ப்பட்டா, இல்ல கொன்னு புதைச்சிட்டியா? ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்? நாதி இல்லை, உனக்கு நாதி இல்லை. அதாண்டா அந்த பகிரேடா செம்மணி படுகொலை. தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா. ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா. வேற என்னடா வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? இளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய், மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீரர் தினத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு. எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது. இங்க மட்டும் அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், பிரிட்டனில், சுவிஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, டென்மார்க்கிலே, எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம், இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட. உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம்? இந்த உறுப்புகளை சிதைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த. மாறும். பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும். படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும். இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமின் உடம்பிலே ஓடும். தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். நாதியற்று போனாயடா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான்? உனக்காக பேச எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு. சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு. வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்ப தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நமக்கென்ற ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்ற ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தடித்து விடப்பட்ட தேசினத்தின் மக்கள். அதனால என்ன செய்யணும்? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும்.
இது ஒரு இறை வழிபாடு கிடையாது, இது குலதெய்வ வழிபாடு, இன தெய்வ வழிபாடு. இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி, என் இன தெய்வம் முருகன். அப்படித்தான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது, எங்கள் இன தெய்வம், எங்கள் இன இறைவன். என்னிடத்தில் கேட்டார்கள், பிரபாகரன் இருக்கிறாரா? இருந்தால் அவன் என் தலைவன், இறந்தால் அவன் எங்கள் இறைவன். இந்த உலகம் மகத்தானது, விசித்திரமானது. எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை. அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள். அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பி தங்கைகளே. செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா? ஆசை இருந்திருக்காதா? ஆர்வம் இருந்திருக்காதா? அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி, படம் பார்க்கிறது, நடிகருக்கு மன்ற வைக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்காதா? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அடிமை. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு முச்சந்தில கத்துறோம்? எங்களுக்கு இருக்கிற நிலைமை, குடிக்க தண்ணீரை, சுவாசிக்க காற்றில்லை, படிக்க கல்வியில்லை, படித்தா வேலை இல்லை, உணவு நஞ்சில்லாத உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம்? நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம். இது உணர்வை கொடுத்து நிற்கிற அரசியல் களம். அவன் நின்றது இதே நோக்கத்திற்காக. உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம், போர்க்களம். அதில் நின்றான், உயிரை கொடுத்த வள்ளல்கள் உண்டு. ஊரை கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், நாட்டை கொடுத்தவன், சொத்தெல்லாம் கொடுத்தவன், பொன்னை கொடுத்தவன், பொருளை கொடுத்தவன், மாடு கொடுத்தவன், ஆடு கொடுத்தவன், எல்லாம் கொடுத்தவன் வள்ளல். ஆனால் தன் இனம் வாழ உயிரையே கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல், எவ்வளவு போற்றத்தக்க தெய்வங்கள் என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, நம்பி தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இனத்தில் பிறந்து நீ என்ன எந்த நிலைமையில நின்றுட்டு இருக்க? அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுக்கறது, இந்த நிலைமையில நிக்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில வந்தவன். இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு, நான் பார்க்க தானே போறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை, இந்த 3000 சொல்லிருக்காங்க. தேர்தல் நெருங்கினால 5000 வரைக்கும் போகும். அது போகும். அடுத்த தலைவருக்கு டாஸ்மார்க்கு உடனே போகும். அது அப்புறம் நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று இருக்கோம். இங்க நீ அவருக்கு போட்டியா, இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு வேணும் கிடையாது. நாங்க நிக்கிற களமும் நிலம் வேற. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பீலா போயிருவீலான்னு. ஒருத்தனை வரல. புரியுதா? அத